கண்ணெதிரே தோன்றினாள். அவருதான் நேரா போய் சக்தியை விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி நாடகம் மாறாருன்னா நீங்களும் அதை நம்பிக்கிட்டு புத்தர் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அவரு போய் சக்தியை இப்படி திடீர்னு கூப்பிட்டு இருக்காருன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? ஏண்டா பெத்த அப்ப பொண்ணையும் மாப்பிளையும் விருந்துக்கு கூப்பிடுறதுல என்ன பெருசா காரணம் இருக்க போது? அவர் கடமையை அவர் செய்யறாரு. அந்த மனுஷன் எதை செஞ்சாலும் நீ சந்தேகத்தோடயே பாக்காத. இத்தனை நாளா சக்திக்கு எந்த கடமையும் செய்யாத அப்பா இப்ப திடீர்னு விருந்து கூப்பிடுறாருன்னா எப்படி நம்புறது? அப்படி இல்லங்க. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து மாமா தான் தூக்கி வளர்த்தாரு. அதனால சிவா அண்ணனுக்கு மாமனாரா மரியாதை பண்ணலான்னு அவரை நினைச்சிருப்பாரு. அதுக்காக கூப்பிட்டுருக்கலாம்ல. நீ சொல்றதும் ஒரு காரணமா இருக்கலாம் திவ்யா. அதுக்காக அவருக்கு சக்தி மேல பாசமே இல்லைன்னாலாம் சொல்லிட முடியாது. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமான கண்டிப்போட நடந்து பாரு, அவ்வளவுதான். ஏமா மனசாட்சி இல்லாம பேசுற? உன் புருஷ சக்திய கொஞ்ச நெஞ்சமா அவமானப்படுத்தினாரு, எல்லாத்தையும் மறந்துட்டியா? கண்டிக்கிறது வேற, தண்டிக்கிறது வேற. நீ ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. உடனே சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிருவியே. இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட போனப்ப உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? நான் சக்தி கிட்ட பல சமயங்கள்ல கடுமையா நடந்திருக்கேன், அவளை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். அதெல்லாம் என் முதலாளி மேல வச்சிருந்த விசுவாசத்தினால அப்படி நடந்துகிட்டேன். கடவுளுக்கு முன்னால மனுஷங்கெல்லாம் சாதாரணம். நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். சக்தியும் நீங்களும் ஒண்ணு சேரணுங்கிறது கடவுள் போட்ட கணக்கு. அத மாத்துறதுக்கு நான் யாரு? அத நான் யோசிச்சு பார்த்தப்பதான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னாரு. இதுதான் உங்க அப்பாவோட திடீர் மாற்றத்துக்கான காரணம். எப்படியோ இதுக்கப்புறம் புத்தி வந்து சக்தி ஏத்துக்கிட்டா எனக்கும் சந்தோஷம்தான். அதெல்லாம் அவரு மாறிட்டாரா? சிவா தம்பி சக்தி வாழ்க்கையில வந்ததும் அவரு சுத்தமா மாறிட்டாரு. இனி எல்லாமே நல்லதாதான் நடக்கும். எல்லாத்தையும் சிவா தம்பி பார்த்து பாரு. நாளைக்கு அவங்களுக்கு விருந்த சிறப்பா செஞ்சிடணும். என்னாச்சு திவ்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒத்துக்கவே மாட்டாருன்னு நினைச்ச மாமாவே இப்ப மனசு மாறி சக்தியையும் என் அண்ணனையும் மறு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டாரு. நீங்க 2 பேரும் சக்தியோட அப்பா அம்மாவா எவ்வளவு ஆர்வமா விருந்து வைக்கிறீங்க. ஆனா எனக்கு அப்படி கூப்பிட்டு விருந்து வைக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. எல்லா பொண்ணுங்களும் தாம் பிறந்த வீட்ல தனக்கும் தம் புருஷனுக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது நியாயம்தான். உனக்கும் ஒரு நாள் கண்டிப்பா நீ நினைச்சபடி நடக்கும். அது வரைக்கும் அத்தை நான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். எப்படியோ சிவா அண்ணனும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி சரி, நேரத்தோட போய் படுக்கலாம். காலையில நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா போய் படுங்க, போங்க. சக்தி, இதுதான் உன் உயிரை குடிக்க போற விஷம். இந்த விஷத்தை நீ குடிக்க போற பாயாசத்துல கலந்து உன்னை நான் கொல்ல போறேன். எங்க போனார் இவரு? எங்க போனார் இந்த மனுஷன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தாரு. உன்னை நான் கொல்ல எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் நீ தப்பிச்சு வந்துகிட்டே இருந்த. ஆனா இந்த முறை நீ சாக போறது நிச்சயம்டி. என்ன இது? தனியா நின்னு பேசிட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு? என்னங்க? என்ன என்னங்க தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் எனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அதை சொன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு.
பரவாயில்லங்க. இப்படி மந்திரம் கத்துக்கிற நல்ல விஷயம் எல்லாம் பண்றீங்க. இதுதான் உங்க மனமாற்றத்துக்கு காரணமா? ஆமா, இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என் மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நம்ம பொண்ணு மாப்பிள்ளையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல விருந்துக்கு வந்துருவாங்க. அதான் நீங்க சீக்கிரம் ரெடி ஆகணும்னு சொல்ல வந்தேன். சரி, நான் ரெடி ஆகுறேன், நீ போ. சரி. என்னங்க? என்ன? உங்க கையில ஏதோ பாட்டில் வச்சிருந்தீங்களே, அது என்ன பாட்டில்? விஷ பாட்டில். என்னது, விஷ பாட்டிலா? ஆமா, பின்ன கேள்வி மேல கேள்வி இப்படி கேட்டுட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க? விஷ பாட்டில் தான் சொல்லுவாங்க. என்னங்க, நான் ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் தெரியுமா? பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இது சும்மா தலைவலி தைலம், அவ்வளவுதான். தலைவலி தைலமா? ஏங்க, அதை என்கிட்ட கொடுங்க. எனக்கும் ரொம்ப தலைவலியா இருக்கு, கொஞ்சம் தடவிக்கிறேன். ஐயோ, இது உனக்கெல்லாம் செட் ஆகாதுமா. எனக்கு ஏன் செட் ஆகாது? இது ரொம்ப பவர்ஃபுல்லான தைலம்மா. இத கொஞ்சமா நெத்தியில தடவுனாலே தீயா எரிஞ்சு நெத்தியெல்லாம் பொசுக்கிடும். என்ன மாதிரி ஆம்பளைங்க தடவுனா பரவாயில்லம்மா, லேடிஸ்லாம் தடவுனா அவங்களுக்குலாம் தாங்காது, நெத்தியெல்லாம் பொசுங்கிடும். அதான், அதுவும் உன்ன மாதிரி அழகான பொம்பளைங்க தடவுனா நெத்தியெல்லாம் தாங்காதுமா, அதனாலதான் சொன்னேன். நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நான் கஷாயம் ஏதாவது குடிச்சு என் தலைவலியை விரட்டிக்கிறேன். சரி, நீங்க சீக்கிரம் வந்து ரெடி ஆகுங்க. வாங்க. சரி, நீ போ. வா, இவகிட்ட பேசி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதே. நல்ல வேலை போயிட்டா. எல்லாம் கரெக்டா இருக்கு. திவ்யா, அத்தை, என்னம்மா இன்னும் ஆரத்தி கரைச்சு ரெடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போமா, சிவா தம்பி வந்துருவாங்க. அத்தை ரெடியா இருக்கு அத்தை. சரி சரி, உள்ள அடுப்புல பாயசம் வச்சிருக்கேன், அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு. சரிங்க அத்தை. அருண் எங்க? ரூம்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் பாயசத்தை கவனி. அருண், மாப்பிளைக்கும் சக்திக்கும் புது Dress மோதிரம் எல்லாம் எடுக்க சொன்னனே, எடுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்துட்டோமா. அந்த நகை எல்லாத்தையும் திவ்யா சாமி ரூம்ல எடுத்து வச்சிருக்கா. அதானே, அவ ஏன் மருமகளாச்சே, எல்லாம் கரெக்டா தான் பண்ணுவா. அருண், ஹாரன் சத்தம் கேக்குது, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. திவ்யா, ஆரத்தி தட்டை சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ வரேன் அத்தை. பாப்பா, நம்ம போலாம். வாங்க தம்பி. சீதா, என்ன பாத்துக்கிட்டே மச நிக்கிற? கல்யாணம் ஆகி முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போமா. இருங்க, திவ்யா ஆரத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ள கூப்பிடுறது? ஓ, அப்படி சொல்றியா? திவ்யா, அத்தை, திவ்யா, ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டேன் அத்தை. வாங்க. வாமா சக்தி, வா. வாங்க தம்பி. ஹலோ, சொல்லுங்க சார். சார், நீங்க சொன்ன மாதிரி அனுப்பிட்டேன் சார். உட்காருங்க தம்பி, வாங்க. 2 பேரும் இங்க 2 நாள் தங்கிட்டு தான் போகணும். ஆமா ஆமா. சீதா, என்ன பேசிக்கிட்டே இருக்க?
வந்தவங்களுக்கு விருந்து போட வேணாமா? போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. ஆ, சரிங்க. ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நான் அப்பவே சொன்னல அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. ஐயோ, இலைய மறந்துட்டேன். நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா இருங்க, நானும் வரேன். நான் போயிட்டு வரேன். வாமா.